தமிழகத்தில் உயர்கல்வி பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை ஏற்படும் வரை ஓய மாட்டேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற விழாவில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயின்று வரும் மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேடையில் அமர்ந்திருப்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தரமான கல்வி மற்றும் சிறப்பான அதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவதன் அடையாளமாக 5 மாணவிகளுக்கு வங்கி அட்டைகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், கீதா ஜீவன், மக்களவை உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் உயர்கல்வி பெறாத பெண்களே இல்லை என்ற நிலை ஏற்படும் வரை ஓயமாட்டேன் என்று தெரிவித்தார். ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது சமூக புரட்சி. அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். அறிவுத்திறன் கூடும், திறமைசாலை அதிகமாக உருவாகுவாங்க. ரொம்ப முக்கியமா பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தை திருமணங்கள் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க, பெண்கள் படிப்பால அவர்கள் தலைமுறையே காக்கப்படும். இந்த ஒரு திட்டத்தால இத்தனை பயன்கள் கிடைக்குது. கல்வி இல்லாத பெண்கள் களநலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன்.